வணக்கம். இது உங்கள் வெதர் ரிப்போர்ட் தமிழ். நவம்பர் 22, 23, 24, 25 ஆகிய தேதிகளில் தமிழகத்திற்கான கனமழை பொழிவு எப்படி இருக்கும் என்று இக்காணொலியில் காணலாம். தற்போது நவம்பர் 22ஆம் தேதிக்கான வானிலை அறிக்கையை காணலாம். நவம்பர் 22 தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சராசரி மழை பொழிவானது 7 முதல் 10 சென்டிமீட்டர் அளவில் இருக்கக்கூடும். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளிலும் கனமழைக்கு இன்று வாய்ப்பு. மேலும் நவம்பர் 22ஆம் தேதி இரவு தென் தமிழகத்தின் கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மேலும் நவம்பர் 23ஆம் தேதி அதிகாலை கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நவம்பர் 23ஆம் தேதி தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மேலும் சென்னையில் ஆங்காங்கே கனமழை பொழியக்கூடும். மேலும் நவம்பர் 23ஆம் தேதி மாலை திருநெல்வேலி, ராமநாதபுரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நவம்பர் 24ஆம் தேதி வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மேலும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பரவலாக லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. மேலும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களிலும் நவம்பர் 24ஆம் தேதி கனமழை பொழியக்கூடும். கனமழையானது தொடர்ச்சியாக இல்லாமல் ஆங்காங்கே விட்டு பொழியக்கூடும். மேலும் நவம்பர் 25ஆம் தேதி தமிழகத்தில் லேசான மழைக்கு வாய்ப்பு. மேலும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி 26ஆம் தேதி அந்தமான் நிக்கோபார் அருகே உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியுடன் இணையக்கூடும். இணைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும். மேலும் அதனால் தமிழகத்திற்கு கனமழையானது அதிக அளவில் பெய்யக்கூடும். அக்காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புதுச்சேரி அருகே நிலை கொள்ளும். இதனால் தமிழகத்திற்கு பரவலாக கனமழை மற்றும் அதிக கனமழை பொழிய வைக்கும். இது குறித்து அடுத்தடுத்த காணொளிகளில் விரிவாக காணலாம்.